இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாட்டி, அண்ணியை இப்படி பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இதுங்கெல்லாம் சேர்ந்து அண்ணியை வேலைக்காரி மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ணி எதுக்காக பொறுத்து போயிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நானும் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டு தவக்கலை, பாரதி கேட்கற மாதிரி இல்ல. என்ன பண்ண சொல்ற? இதெல்லாம் அவளா பண்ணிக்கிறதா? எதுக்கு அவளை இப்படி கஷ்டப்படுத்திக்கிறான்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. வேலைக்கார பொண்ணே, எவர் நீ இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல எப்படி இருந்தேங்கிறது எனக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இனிமே உன் புத்தி பூராவும் நீ வேலைக்காரியா மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தாதான் நீ ஒழுங்கா வேலை பார்ப்ப. மித்ரா, என்ன என்ன இதெல்லாம்? ஐயோ பாட்டி, சாரி ரொம்ப சாரி. நான் இப்படி எல்லாம் நடக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. பாரதி, என்ன பார்த்து வரக்கூடாதா? வேலை செய்யறப்போ கொஞ்சம் அதுல மட்டும் கவனம் இருக்கட்டும். கண்டதெல்லாம் யோசிச்சா இப்படிதான் நடக்கும். முதல்ல யாரு எந்த இடத்துல இருக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். பாட்டி சொல்றப்பதான் நான் உங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கேன்னு எனக்கு புரியுது. நீங்க போய் உங்க ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வாங்க. பாட்டியை கூட்டிட்டு போ. பாட்டி வாங்க போலாம். ஏய் விடு. ஏய் இந்த பாரு, இனிமே நீ ஒழுங்கா நடந்துக்கணும். இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங். மறுபடியும் எனக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது பண்ணுன பொண்ண வேலையை விட்டு தூக்கி இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவேன். ஜாக்கிரதை. கையில குத்தி ரத்தம் வருது பாருங்க. ஐயோ, ஏன் இப்படி பண்ணீங்க ஆதி? ஐயோ பாருங்க எவ்வளவு ரத்தம் வருது. ஐயோ மித்ரா, என்னன்னு பாரு. பிளட் கண்ட்ரோல் ஆகலனா உடனே ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போ. சரிங்க பாட்டி, நான் உடனே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றேன். ஆதி வாங்க, ஆதி போப்பா வாங்க. இதுங்க நடந்துக்கிறத பார்த்தா இவங்களே ஆதிக்கும் மித்ராவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க போல இருக்கு. ஆதிக்கு பாரதினா உசுறு. இவங்க ஆதி முன்னாடி பாரதியை திட்டுறதும் அடிக்கிறதும் அவங்களே சோழிய முடிச்சு விட்டாங்க. ஆதிக்கு வந்த கோவத்துல காஃபி கப்ப கையிலேயே வச்சு நசுக்கி உடைச்சிருக்கான்னா எவ்வளவு பாசம் வச்சிருப்பான் அவ மேல. சிம்பாலிக்கா அவங்கள உடைக்க முடியாம காஃபி கப்ப உடைச்சு சொல்லி இருக்கான். ஆனா இந்த மரமண்டைகளுக்கெல்லாம் அது புரிய போறதில்ல. இன்னும் பாரதிக்கு ஏதாவது பண்ணி ஆதி கிட்ட பெருசா வாங்கி கட்டிக்க போறாங்க. எப்படியோ இந்த கல்யாணம் நின்னா சரி. நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்க?
நான் என்ன சார் பண்ணேன்? என்ன பண்ணியா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னையே கேள்வி கேட்கறியா? நீ என்ன பண்ணல? ஒரு காஃபி அது கூட உன்னால ஒழுங்கா கொண்டு போய் கொடுக்க முடியாதா? ஏதோ ஒரு யோசனையில காஃபி எடுத்துட்டு வந்து அதை என் பாட்டி மேலே கொட்டியிருக்க. அவங்க கோவப்படுவாங்க, நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்தும் இப்படி பண்ணிருக்கேன்னா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? சார், என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் வேணும்னு பண்ணல. நான் காஃபி எடுத்துட்டு வந்தப்போ மித்ரா என் காலை தட்டி விட்டதுனால தான் அப்படி ஆயிடுச்சு. பாரதி, வார்த்தை என்ன பேசுறோம், யார பேசுறோம்னு யோசிச்சு பேசு. காஃபிய வந்து ஒழுங்கா குடுக்க முடியாதா? ஏன் இப்படி பண்றேன்னு எங்க அண்ணன் கேட்டா, ஏதோ நான் தட்டி விட்டுதான் நீ காஃபியை கொட்டதா அப்படியே மாத்தி பேசுற. ச்சே, ஏன் இந்த மாதிரி அபாண்டமெல்லாம் பழி போடுற? நான் ஏதோ யதார்த்தமா காஃபி நீட்டுறதுக்காக கை நீட்டினேன். நீ யோசனையில எங்கேயோ வச்சுக்கிட்டு காஃபியை கொட்டிட்டு இப்போ கேள்வி கேட்டதும் மாத்தி மாத்தி பேசுற. மித்ரா, நீ எதுக்கு டென்ஷன் ஆவற? நான் பேசிக்கிறேன். பாரதி, இங்க பாரு. நீ பண்ண தப்புக்கு இந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்லி தப்பிச்சிடலான்னு மட்டும் பார்க்காத. எங்க அத்தை இத்தனை வருஷ பகையெல்லாம் மறந்துட்டு எங்க பாட்டியையும் அவங்க பசங்களையும் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மித்ராவோட கல்யாணம் நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக கண்டம் விட்டு கண்டம் தாண்டி வந்திருக்காங்க. என் கண்ணு முன்னாடியே அவங்கள அவமானப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்போ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேன் நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு என்னோட கௌரவமும் மரியாதையும் ரொம்ப முக்கியம். ஆதி வருத்தப்படுவாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை இந்த வீட்டுல இருக்கிறதுக்கே நாங்க அனுமதிச்சிருக்கோம். ஆனா இது எப்பவும் இப்படியே இருக்கும்னு சொல்லி நீ கனவு கண்டுட்டு இருக்காத. நீ பண்ற இந்த வேலையினால என் பாட்டியோ இல்ல என் அத்தை பசங்களோ ஏதாவது கோச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போனாங்கன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க முடியாது. சார், ஏன் சார் சம்மந்தம் இல்லாம இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறவங்கள அவமானப்படுத்தி அனுப்புற அளவுக்கு நான் ஒண்ணு அவ்வளவு கேவலமானவ கிடையாது. ஏன் இப்படி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க? நீ பண்ண தப்ப பத்தியும் இனிமே இந்த மாதிரி நடந்துக்காம பாத்துக்கோன்னு பேசினா உடனே மிரட்டுறோம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க. நல்லா இருக்கு பாரதி. நீ பண்ண காரியத்தினால அவங்க எவ்வளவு டென்ஷன் ஆனாங்கன்னு பார்த்தல. இனிமே நீ அந்த மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு சொல்லி நான் உன்னை வார்ன் பண்ணிட்டு இருக்கேன். நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துகிட்டதுனால தான் அத்தனை பேர் முன்னாடி அவங்க கிட்ட அடி வாங்கின. ஒரு விதத்துல பார்க்க போனா நீ அடி வாங்கினது நல்லதுதான். அப்பதான் இனிமே ஏதாவது பண்றப்பவும் உனக்கு ஒரு பயம் இருக்கும். இன்னொரு விஷயம், நீ அப்பப்போ ஆதிய பேர் சொல்லி கூப்பிடுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இனிமே நீ ஆதிய சார்னு மட்டும்தான் கூப்பிடணும். உன்னோட கவனம் வேலையில மட்டும்தான் இருக்கணும். கண்ட இடத்துல கவனத்தை சிதற விட்டா இப்படிதான் அடி வாங்கிக்கிட்டே இருக்கணும். போய் வேலையை பாரு.